குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்தில் முஹையத்தீன் மௌலிது என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகின்றேன். மௌலிது அப்படின்னு சொன்னால் கவிநடையிலே புகழ்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையிலே புகழ்வதற்கு சுபஹான மௌலிதுங்கிறோம். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழை கூறுகின்ற மௌலிதுக்கு முஹையத்தீன் மௌலிதுன்னு சொல்கிறோம். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழை சொல்லப்படுகின்ற மௌலிதுக்கு நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அவங்களுடைய மௌலிதுங்கிறோம். இது போன்ற செயல்களுக்கெல்லாம் ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்களுடைய மௌலிது ஓதப்பட்டது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை படித்தாங்க. மஸ்ஜித் நபவியிலே படித்தாங்க. அவர்களுக்காக மிம்பர் படி அமைத்து கொடுக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் நம்ம புகாரி போன்ற கித்தாபுகளில் நம்ம பார்க்குறோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பத்ரு யுத்தத்திலே ஷஹீதான சஹாபா பெருமக்களுடைய மௌலிது படிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளால் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்பதும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வலிமார்களுடைய மௌலிதும் உண்டு அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடைபெற்றிருக்கிறங்கிறத ஹதீஸில் பார்க்குறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இந்த ஹதீஸ் அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹுடைய நல்லவைகளெல்லாம் எடுத்து சொல்வது தான் இந்த முஹையத்தீன் மௌலிது அப்படிங்கிறது. இறந்து போனவங்களை புகழ்வது சொர்க்கம் கிடைக்கும் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகுது. அந்த ஜனாசாவை புகழ்ந்து பேசினாங்க சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத், சொர்க்கம் கடமையானது அப்படின்னாங்க. இந்த ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இறந்து போனவர்களை, நம்மை விட்டு மறைந்து போனவர்களை புகழ்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே சுன்னத்தான காரியம்தான் இந்த முஹையத்தீன் மௌலிதுங்கிறத நம்ம ஓதுறது. இப்போ இந்த முஹையத்தீன் மௌலிதில் கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பாடான விஷயங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக புரியாத வஹாபிகள் முஹையத்தீன் மௌலிதில் அது இருக்குது, இது இருக்குது, தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? குர்ஆன் வஹாபிகளுக்கு தெரியாது, ஹதீஸும் அந்த வஹாபிகளுக்கு புரியாது. அதனால தான் அவங்க என்னென்னமெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் அப்படிங்கிறாங்களோ அதுவெல்லாம் நம்ம இல்லை அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் மூலம் நம்ம நிரூபிப்போம். முதலாவது பாருங்கள், அந்த முஹையத்தீன் மௌலிதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வமின் விலாயத்திஹி காலல் இலாஹு லஹு லவ்லாக்க லம் தூஜதில் அக்வானு மின் அதமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், ரசூல் அவர்களே, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமே இல்லாமையிலிருந்து படைக்கப்பட்டிருக்காது அப்படிங்கிறான். இந்த வாசகம் முஹையத்தீன் மௌலிதில் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தினுடைய கருத்து. உண்மையும் அதுதான். ஏன்னா நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டுட்டாங்க. அதை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சுட்டான். அதற்காக அழுது அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுறாங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருட்டால் உன்ட்ட கேட்குறேன், என்ன மன்னிச்சிரு. இப்போ அல்லாஹ் தஆலா திருப்பி காட்டான், கைவா ரஃப்தஹு, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அவங்கள? வல மஹ்லுகுஹு, இன்னும் தான் நான் மனித உருவத்தில் அவங்கள படைக்கலையே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். இங்கே மனித உருவத்தில் படைக்கலையேன்னு தான் அர்த்தம் வைக்கணும். நான் தான் ஒன்றும் படைக்கலையே எப்படி தெரியும் அர்த்தம் வைக்கக்கூடாது. ஏன்னா முதலாக படைக்கப்பட்டதே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அது ஏங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இப்போ இங்கே மனித உருவத்தில் நான் உங்களை படைக்கலையே, எப்படி அவங்கள நான் படைக்கலையே எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவனே, என்ன நீ படைச்ச, உன்னுடைய ரூஹை என்கிட்ட ஊதினேன்,
அப்போ நான் வந்து அரிசுடைய தூண்களை பார்த்தேன், அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதிருந்துச்சு. உன்னுடைய திருநாமத்தோடு இன்னொரு திருநாமத்தை சேர்த்து எழுதியிருந்த. அப்படி சொன்னால் படைப்படங்கள்லேயே உனக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக அவர்கள் தான் இருக்க முடியும் அப்படி முடிவுக்கு நான் வந்தேன். அதனால் அவங்கள பொருட்டால் நான் கேட்டேன். அல்லாஹ் சொன்னால் நீங்கள் சொன்னது உண்மை, சதக்த யாதம், நீங்கள் சொன்னது உண்மை தான். அவங்க பொருட்டு கேட்டதால் நான் உங்களை நான் மன்னிச்சிட்டேன். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. லவ்லா முஹம்மதுன், அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா லமா ஹலக்துக, உங்களையே நான் படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னா. இந்த ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே படைக்கப்பட்டார்கள். இந்த லவ்லாங்கிற வார்த்தை தான் இங்கே இடம்பெற்றிருக்கு. லவ்லாவுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது தமிழ் பிரகாரம் உங்களுக்கு நான் விளக்குறேன். ஒரு ஆள் சொல்கிறாரு, டாக்டர் மட்டும் வந்திருக்கா விட்டா அந்த ஆள் பிழைச்சிருக்க மாட்டாருங்க அப்படிங்கிறான்னு வச்சுக்கிறேங்க. இப்போ நீங்களே எப்படி வழங்குவீங்க? டாக்டர் வந்துட்டார் அதனால் இவரும் பிழைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் வழங்குவீங்க. அதே போல் பாருங்கள், இன்னொரு ஆள் ஒரு பையனை பார்த்து சொன்னார், நான் மட்டும் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கா விட்டா நீ பாஸ் பண்ணியிருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிறோங்க. நம்ம என்ன வழங்குவோம்? இந்த ஆள் பாடம் சொல்லி கொடுத்தாரு அதனால் பாஸ் பண்ணிட்டான் அப்படி நம்ம வழங்குவோம். இப்போ தமிழில் இப்படி பேசுகிறோம்ல, அரபியில் இதை சொல்கிறதா இருந்தால் லவ்லாங்கிற வார்த்தையை கொண்டு வரணும். அதைத்தான் இறைவன் சொல்கிறான், லவ்லா முஹம்மதுன், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா ஆதம் அவர்களே உங்களை நான் படைச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருந்தாங்க அதனால் உங்களை படைச்சேன்னு அர்த்தம். இந்த ஹதீஸுங்க, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்கல்ல, இந்த ஹதீஸை ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன புரியும்? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாக படைப்பு. இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதலாக படைத்தது எதை அப்படின்னாங்க. இப்போ நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஜாபிர் அவர்களே, அவ்வளுமா ஹலக்கல்லாஹு நூறு நபிக்க, இறைவன் முதலாக படைத்தது உங்கள் நபியினுடைய ஒளியைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ முதலாக படைக்கப்பட்டது யார்? நமது நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க மூலமாகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டது. இதுதான் இந்த மௌலிதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இல்லையானால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது. அப்படி சொல்ல காரணம் என்ன? ஹதீஸில் வந்த வாசம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல் அந்த முஹிதீன் மௌலிதில் ஒரு வாசகம், வலின் நுபுவத்தி காலன் நூறு குன்த நபி வ ஆதமுன் பைனமா வத்தீனி ஃபில்கதமி. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் நபியாக இருந்தேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருக்கும் உடலுக்கும் மத்தியிலே இருந்தபோது, அதே போல தண்ணீருக்கும் களிமண்ணுக்கும் மத்தியிலே இருந்தபோது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருந்தபோதே நான் நபியாக இருந்தேன் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த கருத்து ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்பட்டது தான். ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, மத்தா வஜபத் லக்க நுபுவா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு நபித்துவம் எப்பொழுது கடமையானது? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வ ஆதம் பைனர் ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கும் உடலுக்கும் மத்தியில் இருந்தாங்கல்ல, அப்பவே நான் நபியாக இருந்தேன் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹாத்தமுன் நபியாக இருந்தேன், வா ஆதம் முன்ஜதிலின் ஃபீ தீனத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணோடு இருந்தபோது, மண்ணாக இருந்தபோது, களிமண்ணாக இருந்தபோது நான் நபியாக இருந்தேன். ஷரஹு சுன்னா ஹதீஸ் கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸில் இடம்பெற்றவைகள் தான் முஹிதீன் மௌலிதில் இருக்குது. இந்த வஹாபிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இல்லைங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது தான் முஹிதீன் மௌலிதில் இருக்குது. ஏன் சொல்கிறாங்க? குர்ஆனை அவங்க படிக்கலை, ஹதீஸ் அவங்க படிக்கலை, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. குர்ஆனை ஹதீஸை படிச்சிருந்தா குர்ஆனில் இருக்கிறதும் ஹதீஸில் இருக்கிறது தான் முஹிதீன் மௌலிதில் இருக்குது அப்படி முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதே போல் பாருங்கள், அதே முஹிதீன் மௌலிதில் ஒரு வாசகம், லவுலல் விலாயத்து ஃபில் அக்வானி மன்தலமத் ஃபீஹா ததாபீருஹா கதஅம் பிலா துஹமி. விலாயத்து என்பது மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகமே சீரடைந்திருக்காது. விலாயத்துன்னு ஒன்று இருக்குது, அதனால தான் நிர்வாகம் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. கத்தான், இதை நான் உறுதியாக சொல்கிறேன், பிலா துஹமி, எந்த சந்தேகமும் கிடையாது என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கு. உண்மையும் அதுதாங்க. வழிமார்கள் என்று இருப்பதால் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா அமைப்புகளும் சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம சொல்லலை, அல்லாவே குர்ஆன்ல சொல்றான்ல, வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்,
உங்களில் யார் சிறந்த முறையில் ஈமான் கொண்டு நல்வணக்கம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி வழங்குறான். என்ன? ல யஸ்தஹ்லி ஃபன்னஹும் ஃபில் அர்ல். அப்படிப்பட்ட இறைநேசர்களை இறைவன் இந்த மண்ணிலே தன்னுடைய பிரதிநிதிகளாக நியமித்திருக்கிறான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். பிரதிநிதினா என்னங்க? நான் என்னுடைய பிரதிநிதியை நியமிக்கிறேன்னு என்ன அர்த்தம்?